இவன் வயித்துல இருக்கும் போது இவங்க அம்மாவுக்கு பால்ல குங்குமப்பூவை போட்டு சயின்டிஸ்ட பெத்து குர்றின்னு கேட்டேன். ஆனா அவ இந்த சேடிஸ்ட பெத்து போட்டா. இவன் கூட படிச்சவங்க எல்லாம் வேலை கிடைச்சு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நல்ல ஏசில தூங்கும் போது இவன் ஒரு கோட்டரை அடிச்சிட்டு வெயிலேயே ஏசி மாதிரி ஃபீல் பண்றானே. டேய் என் தங்கமே, என் செல்லம் அஸ்வினே, டேய் எந்தரா அப்பா ஒரு எஸ்ஐ பையன் புறம்போக்குன்னு ஊர்ல இருக்கிறவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாடா. டேய் இந்த ஹோம் கார்டு செலக்ஷனுக்காவது போடா. எந்தரா டேய் எந்திரி. டேய் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கன்னு சொன்னாருப்பா. அந்த கனவு காணதான் தூங்கிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அவரு தூக்கத்துல கனவு காண சொல்லலடா, எதிர்காலத்தை பத்தி கனவு காண சொன்னாரா. டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் புள்ள விஜய் ஆனாரு, சிவகுமார் புள்ள சூர்யா ஆனாரு, சிவாஜி புள்ள பிரபு ஆனாரு. ஆனா என் புள்ள என்னடானா புறம்போக்கா ஆயிட்டானே. கடவுளே என்ன சோதனைப்பா. டேய் லேசி, எவனோ மச்சான் மச்சான்னு லைன்ல வர்றா, எடுத்து பேசி தோல. ஹாய் மச்சான், மறந்துட்டடா, இன்னைக்கு கிஷோர் கல்யாணம்டா. 3 days full enjoyment மச்சான். இருந்தாலும் இதெல்லாம் too much மச்சான். ஏய் சித்தப்பே மச்சான், என்ன மச்சான் சொல்றான்? இவன் நம்ம ஊர் ஃப்ரெண்டு, அதனால சித்தப்பு. பக்கத்துல வரான்ல அவன் சென்னை ஃப்ரெண்டு, அதனால மச்சான். மச்சான் எப்படி இருக்க? என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அக்ஷதை போடுறப்ப வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. எல்லாம் ஃபிகருக்காக தான் மச்சான். வயசாயிக்கிட்டே போகுதுல. கல்யாணம் பண்ண ஒண்ணா மாதிரி இருப்பாளா இல்ல கலர்ஃபுல்லா இருப்பாளா? இன்னும் பாக்கலடா. பாக்கலையா? ஏன்? எங்க அப்பாக்கு நெஞ்சவலி வந்துருச்சு. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல 15 லட்சம் பில்லு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆன்லைன்ல ஒரு சம்பந்தம் வந்தது. ப்ரீபெய்டா 50 லட்சம் தரேன்னாங்க. பார்க்காம ஓகே சொல்லிட்டேன். வீணா போனவனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா ஆன்லைன்ல குடும்பம் நடத்துவ போல. அந்த ஆப்ஷன் இருக்கா? இன்னும் கல்யாண பொண்ண பார்க்காம இருக்கிறது அவமானடா மச்சான். ஆமால, கல்யாண பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். போலாமா? போலாமா? வாங்க போலாம். இந்த செவத்துக்கு பின்னால தான் கல்யாண பொண்ணு ரூம் இருக்கு. ஓ ஐடியா. இந்த மரத்துல ஏறி பார்த்தா கல்யாண பொண்ண கலர்ஃபுல்லா பார்க்கலாம். ஐயோ எனக்கு மரியாதை தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அப்படின்னா நீ ஏறி என்ன ஏத்தி விடு. அப்ப வேணாம், நீயே ஏறிக்கோ. யார் யாருனாலும் என்னையும் கூட்டு போங்கடா. சரிடா, தாடா இத வச்சுக்கோ. ஏறா ஏறா. ஏய் கிஷோர், யாரா? கிஷோர். ஐயோ அப்பாடா. குனி குனி. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? டேய் கல்யாணம் பண்ண பாத்தியா? பாத்தேன்டா. நல்லா இருக்கலா? அற்புதமா இருக்காடா. எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா. ஆக்சுவலா ட்ரெஸ்ஸே இல்லடா. Don't you worry. மொத்தமா பாத்துட்டியா? டாப் டு பாட்டம் பாத்துட்டேன். அவ்வளோ அழகா வாடா இருந்தா? உனக்கு என்னடா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சுத்தமான கோஹினூர் வைர மாதிரி இருந்தா, பட்டர்ஃப்ளைக்கு பிகினி போட்ட மாதிரி, மோனாலிசாக்கு ஸ்விம் சூட் போட்ட மாதிரி. போதும், இரிட்டேட் பண்ணாத. நீ கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கணும்டா. ஐ அம் நாட் மெச்சூர்ட், ஓகே? மாப்ள பாக்குறீங்களா? ரிவ்யூ பார்த்து ரிவ்யூ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? கல்யாண ட்ரெஸ்ஸுங்க. ஆமா, துணியே இல்லாம எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் துணியை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? பாருங்க, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க கடுப்பு ஏத்தாம கிளம்புங்க மாமா. நீங்க ஏதோ இரிட்டேஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் கிளம்புங்க. You also get it, guys. I need some privacy. Just get it, யாரா மச்சான். bloody friends. இவனுக்கு என்ன மெச்சூரிட்டி வரல.